ஆ ஆ ஆ ஆ ம் ம் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபங்களை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று. உண்மையாகவே நாம் அவருடைய ஜனங்களும் அவருக்குள் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கோம். கைக்குள்ளான ஆடு எப்படி இருக்குமா? அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கும். கைக்குள்ளான, அதுதான் கைக்குள்ளான ஆடு. அவரை மீறி போகாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்கும். அதுதான் கைக்குள்ளான ஆடு. நாம் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நீவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுக தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நாம் பிழைத்து கொள்ளும்படி இன்றைக்கு அவருடைய வார்த்தை நாம் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். தேவன் தாமே நம்மோடு பேசும்படியாக பாஸ்டர் அம்மா ஜெபம் செய்வார்கள். స్తోత్రం తగపనే ఆయ కర్తావే స్తోత్రం 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 అప్ప ఇమ్మటి మా తగపనే நீர் தகப்பனே எங்களை வழிநடத்தி இதாய் காஸ்தோரப்பா விசேஷமான நாயக்கர்த்தாவே அப்பா அது நாயக்கர்த்தா அன்பு பாஸ்டர் பேச வார்த்தை தகப்பனே நீங்க தகப்பனே பேச முடியாது செபிக்கிறோம்.
நான் கேட்கிறோம் மாறும்படியாக கத்த உதவி செய்யா செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் தியானபா ஷபரபா பிக்கலாபரபா கபாரி பிக்கலாபா கிருபை நிறைந்தவரே உம்மை நன்றியோடு தகப்பனே. நீர் தகப்பனே சகல துதி கனமாக நீர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். இயேசு அனைத்திற்கும் ஆண்டவராய் இராமல் இருந்தால் அப்படிப்பட்ட இயேசு நமக்கு தேவையில்லை என்று நான் 4வது வாரத்தில், ஆனால் அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். ஆகவே அவரால் எல்லாவற்றையும் செய்ய எல்லாமே முடியும். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆகவே தான் அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறாரோ, எல்லாவற்றையும் நமக்காக தந்தாரோ, எல்லாவற்றையும் முழுவதுமாக கொடுத்தாரோ, அதுபோல தான் நம்மிடத்திலும் கூட அவர் முழுவதுமாக எதிர்பார்க்கிறார் என்று நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், நாம் பார்த்தோம். ஆராதிக்க கூட முடியாதபடிக்கு தாமதமாக லேட்டாக வரும் முடியாதபடி என்ன காரணம்? நாம் குடும்பத்தில் முதலாவது சரியாக இருக்க வேண்டும் பார்த்தோம். 2வது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். 3வதாக சபை பிரசங்கிமார்கள், சுவிசேஷர்கள், மெசேஜ் கொடுக்குற ஊழியக்காரர்கள், அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? தேவர்களாக பாவிக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 14:14 நாம் வாசித்தோம். லிஸ்திரா என்னும் பட்டணத்திலே தாயின் கற்பத்திலே உருவான முதல் கொண்டு சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை பவுலும் பர்னபாவும் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏதுவாக உண்டான விசுவாசம் இவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி, நீ எழுந்து காலூன்று நில் என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த சப்பானி உடனே காலூன்று நின்றான். அதை பார்த்த அந்த லிஸ்திரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து, வானத்திலிருந்து தேவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் என்ன செய்தார்கள்? தேவனாய் மாற்றிவிட்டார்கள், கடவுளாய் மாற்றிவிட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நாம் ஊழியக்காரர்களுக்கு கனத்தை நாம் கொடுக்க வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? தேவனாக மாற்றிவிடக்கூடாது. நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் ஹல்லேலூயா. இங்கே நாதமுனி அந்த ஜங்ஷன் பக்கத்தில் நான் சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். இவர் உங்கள் முகத்தை பார்த்தாலே தீர்க்கதரிசனம் சொல்லிடுவாராம். அப்படி ஒரு போஸ்டரை நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. வர வர இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி மாறுது பாருங்க. குறி சொல்கிறது, குறி கேட்குற மாதிரி மாறி போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஊழியர்கள் வினோதமான உபதேசங்களால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு வர விசுவாசங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினா தான் அவங்க சபையில் இருப்பாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற ஊழியக்காரர்கள். அதனால என்ன பண்ணுறாங்க? அந்த பாஸ்டர் நல்லவர், நான் இப்படி பாஸ்டரை உயர்த்தி பேசுகிறது. தேவனுடைய ஜனமே, அந்த பட்டணத்தில் அதுதான் நடக்குது. ஆனால் அங்கே பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? நான் என்னை தேவனாக மாற்றிவிட்டார்கள், நான் தான் தேவன் லிஸ்திரா அப்படின்னு இருந்தார்களா? இல்லை. அந்த ஜனங்கள் மாலைகளையும் காளைகளை வெட்டி பலி செலுத்த வரும்போது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே என்று சொல்கிறார்கள். வஸ்திரங்களை கிழித்து தங்களை தாழ்த்திக்கிட்டாங்க. அவங்க வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தரிடத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று பவுல் அங்கே லிஸ்திரா பட்டணத்திற்கு கட்டளை இடுகிறார். தேவனுடைய ஜனமே, பாருங்க என்ன ஒரு நற்செய்தி அங்கே பரவுனது. அந்த லிஸ்திரா பட்டணம் முழுவதும் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் 14 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க பவுலினுடைய சுவிசேஷங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, ஜனங்கள் எப்படியா மாறினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எல்லாம் பாஸ்டர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடியல? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்க முடியல. எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்கிறதே, வாசியுங்கள். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் அரை இருதயத்தோடா, முக்கால் இருதயத்தோடா, இல்ல கால் இருதயத்தோடா? எங்க என்னமா வாசியமா அது? உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கண்டுபிடிக்காம குருடர்கள் மாறி அப்படியே கண்ணு தெரியாத மாறி அப்படியே தடவினி இருக்காங்க. இதுதான் உண்மை இந்த காலத்துல விசுவாச ஜனங்களுக்கு. அங்க வேதம் என்ன சொல்கிறது? என்னை உங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால்
தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோட தேடுகிறோம்? அரை மனதோட தேடுகிறோமா, அல்லது சபையில உட்கார்ந்து கொண்டு நம்முடைய சிந்தைகள் வெளியே அலைந்து கொண்டு இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் தேவன் தான் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அமைதியாக இருக்கணும். தேவனுடைய ஆலயம், தேவன் ஒருவர் மாத்திரம்தான் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் இந்த இடத்திலே ஒலிக்க வேண்டும். வேறு எந்த சத்தங்களும் வரக்கூடாது. எலியா ஜெபம் பண்ணுகிறார். என்னென்னவோ சத்தம் அவருடைய காதுக்கு வருகிறது. ஆனால் அதையெல்லாம் அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் அவர் கேட்டதினாலே பாருங்க, எலியாவை தேவன் வானத்திலிருந்து, அவருக்கு மரணம் இல்லை, வானத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் முழு இருதயத்தோடு, தேவன் அதுதாங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. போன வாரமே நான் சொல்லிட்டேன், முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க, லேட்டாக வர மாட்டாங்கன்ட்டு. எத்தனை முறை சொன்னாலும் சரி, நாம் அப்படி தான் இருப்போம்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மாதத்தில் முதல் 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தம் பாஸ்டர் போதகரையா உங்கள் மத்தியில் பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் வாக்குத்தத்தம், இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம், ஆர்வமாக இருக்காங்க, உற்சாகமாக இருக்காங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறதில்ல நிறைய பேருக்கு. காரணம் என்ன? அவர்கள் முழு இருதயத்தோட தேவனை தேடலை. முழு இருதயத்தோட தேவனை தேடுகள் என்றால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு கண்டுபிடிக்காம இருக்காங்க. தேவன் எங்கே, தேவன் எங்கே, தேவன் எங்கேன்ட்டு நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். தேவனை பார்க்க முடியல. ஏனென்றால் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசானவர் கண்களை அப்படி, ஏன்பா நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, ஏன் லேட்டாக தான் போயேன், அதே நம்ம வேலைக்கு லேட்டாக போக முடியுமா? அல்லது கல்லூரிக்கு லேட்டாக போக முடியுமா? அல்லது பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போக முடியுமா? அப்படி லேட்டாக போனால் என்ன பண்ணுவாங்க? உள்ளே சேர்க்க மாட்டாங்க, மெமோ கொடுத்துடுவாங்க, ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பார்கள் அவர்கள், பனிஷ்மெண்ட்டு. ஆனால் தேவன் எத்தனையோ முறை நம்மை வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, ஆராதனை மூலமாக, பாடல்கள் மூலமாக, சாட்சியின் மூலமாக எப்படியோ சொல்லி பார்க்குறாரு. நம்மளை எப்படியாவது நாம் பலப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்க வேண்டும் என்று அவர் எவ்வளவோ பிரசங்கியார் மூலமாக என்ன செய்கிறார்? நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்த ரெடியாக இருக்காரு. ஆனால் நாம் தான் என்ன செய்கிறதில்ல, அது விட்டு கொடுக்கறதில்ல. தேவனுடைய ஜனமே, நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு நாம் வரோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 வருஷம் நான் புத்தூர் ஊழியத்தை நடத்தின ஒரு சபையை, 2 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு இங்கே அரக்கோணம் ஃபாஸ்ட்டு, சனிக்கிழமை நைட்டுகளுக்கும் வேலைக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 5:40க்கு அரக்கோணம் ஃபாஸ்ட் வரும். அரக்கோணத்தில் இறங்குவேன். அரக்கோணத்துலேருந்து கடப்பா பேசஞ்சர் 7:05க்கு அங்கே, அதை விட்டேன்னா அவ்வளோதான், பின்னாடி சப்தகிரி வரும், அதை பிடிச்சின்னு போயிடுவேன் புத்தூருக்கு. அங்கே 8:30 மணிக்கு ஆராதனா, புத்தூரில் 8 மணிக்கு இறங்கிடுவேன். எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்மோட ஆண்டவருக்கு தெரியும் இவன் நம்ம முழு இருதத்தோடு தேடுறான், முழு மனதோடு தேடுறான்னு சொல்லி நமக்கு ஒரு ஊழியத்தின் பொறுப்பை அவர் நமக்கு கொடுப்பாருங்க. நம்மை ஆசீர்வதிப்பார் அவர். 8:30 மணிக்கெல்லாம் அங்கே ஆராதனை முடிச்சுட்டு சில டைமில் நான் பட்டினியாக கூட வருவேன். சில டைமில் அங்கே இருக்கிற வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஆகாரம் வரும், வந்ததுன்னா சாப்பிடுவேன். எனக்கு கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டேன். திரும்பி அதாவது புத்தூரில் இறங்கி அங்கேருந்து பிராமண தாங்கல்னு ஒரு கிராமம், சேர் ஆட்டோ பிடிச்சின்னு போனோம். வெயில் காலத்தில் அங்கே வெயில் சமாளிக்க முடியாது, குளிர் காலத்தில் குளிர் சமாளிக்க முடியாது. பவுல் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த சக்தியாலும் என்னை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆயத்தத்தில் நாம் இருக்கிறோமா தேவனுடைய ஜனமே? ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எவனை வீழ்த்தலாம், எவனை இது பண்ணலான்ட்டு பார்த்துக்கின்னு இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த லிஸ்திரா பட்டணத்தில் பாருங்கள், பவுலும் பர்னபாவும் செய்த காரியம் என்ன? 2 வருஷம் அந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணேங்க. ஆசீர்வாதமாக இருந்தது. கிராமம் ஜனங்க ரட்சிப்புக்குள்ளே ஞானஸ்தானம்லாம் எடுத்தாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வருவேன் நான். ஆனால் எனக்கு பலவீனமாக இருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ட்டு 2 வருஷம் அந்த ஊழியத்தை தேவன் என்னை நேர்த்தியாக செய்து முடித்தார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டரையை போட்டுட்ட பிறகு நான் அந்த ஊழியத்திலேருந்து விலகி வந்துட்டேன்.
ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நமக்குள்ள வாஞ்சையும் ஆத்துமா தாகமும் இருக்கும் என்றால் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நாம் தேவனை தேட மறந்தவர்களாக ஆக மாட்டோம். உண்மைதானே? அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் தேவனை மறந்து விடுகிறோம். வாரத்தில் 6 நாள் அநாத புள்ள மாதிரி சுற்றிட்டு வந்து 7வது நாள் வந்து அப்பா நான் உமா பார்க்குறேன்னு சொன்னால் அவர் எங்கேருந்துங்க பார்ப்பாரு நம்மளை? அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? வாரத்தில் 6 நாள் உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். 7வது நாள் வந்து அதுவும் லேட்டாக வந்து அதுவும் ஏனோ தானோன்னு வந்து அப்பா நான் உம்மை பார்க்குறேன்னு. இயேசு யூதர்களை பார்த்து மாய்மாலக்காரர்களேன்றாரு. மாய்மாலக்காரர்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய பாஷையில் நடிக்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளாம் நடிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள அது வந்து நம்மளை குத்தணுங்க, உயிர் மீட்சி அடையணும். அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு எதிர்பார்க்குறாரு. நம்முடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னா அவரும் அதை மாதிரி நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஈமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அவருடைய கிருபை 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 கிருபையில் தான் நம்ம நின்று இருக்கிறோம். இந்த டிட்வா புயலால் எத்தனை பாதிப்புகள் வந்தது. வேலைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை, வருமானம்லாம் அடிபட்டது. ஆனாலும் தேவன் நம்மை போஷித்து வழி நடத்துகிறாரா இல்லையா? தேவன் நடத்துகிறாருன்னு தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அவர் கிருபையாக இருக்கிறனால தான் நடத்துகிறார். ஆனால் இந்த கிருபை நம்மை விட்டு எடுபட்டு போகுமானால் உங்கள் நிலைமை என் நிலைமை என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசனை பாருங்க. ஆகவே நான் முழு மனதோடு, அதுதான் தேவன் முழுவதுமாக சேர்க்கிறார். முதல் கட்டளை என்னங்க? உன் முழு மனதோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. அதற்கு இணையான கட்டளை வாசிங்க, மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. அதற்கு 2வது இணையான கட்டளை என்னன்னா, உன்னிடத்தில். அது என்ன? என்னிடத்தில். நாம எப்படிங்க நம்ம லவ் பண்றோம்? நம்ம எப்படி நம்ம அன்பு செலுத்துறோம்? இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, டக்குன்னு என்ன பண்ணுறோம்? நம்ம மைண்டு ஏதாவது வீட்டில் வைத்தியம் பண்ண தோணும், இல்லை டாக்டர்கிட்ட போக தோணும். அப்போ நம்ம சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? சரியாக பார்த்துக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே தூங்கின்னு சொன்னால் அப்படியே நம்ம வரோம்? இல்லை, ஏஞ்சி ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, பவுடர் பூசியிருக்கேனா, தலைவாரி இருக்கேனா, உதட்டில் சாயத்தை பூசியிருக்கேனா, எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்துட்டு வரோம். அப்போது நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுறோம். அதுதான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நம்முடைய வயிற்றுக்கு தேவையான அந்த பசி எடுக்கும்போது சாப்பிட்றோம், நம்மளை வந்து ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கிறோம். அதுதான் அங்கே சொல்லப்படுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவனுடைய ஜனமே, பிறரிடத்திலும் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ நம்மை சுற்றி இருக்கிறவங்கள கூட நாம் நேசிக்கணுங்க. நமக்கு எதிராக உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவன் 1 மைல் தூரம் நடக்க சொல்கிறானா, 2 மைல் தூரம் நட. அவனுடைய மனசு உருகிடும். சார், நம்ம 1 மைல் தூரம் தானே நடக்க சொன்னோம், அவன் 2 மைல் தூரம் நடந்து வந்துட்டானே, அப்படியே மாறிடும். அதான் ரோமர் 12:21 சொல்லப்படுகிறது, நீ தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லப்படுகிறது. அதுதாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவன் என்னை பழி வாங்கிட்டான், என்னை அடிச்சிட்டான், நான் அவனை அடிக்காமல் விட மாட்டேன், அவன் எப்படி இந்த ஏரியா விட்டு போவான், இந்த கிராஸ் தாண்டிடுவானா, அப்படிதான் நம்முடைய மனதெல்லாம். ஆனால் ஆண்டோட பிள்ளைங்க அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. சரி, ஆண்டவர் என்னை மன்னித்தது போல ஆண்டவரை நானும் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வர வேண்டும். அதுதான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 நான் வாசிக்க கேட்போம்.
4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க யோவானுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனிடத்தில் நான் அன்பு கூறுறேன், நான் முழு மனதோடு ஆராதிக்கிறேன், முழு பலத்தோடு அன்பு கூறுறேன், முழு இருதயத்தோடு அவரை நான் தேடுறேன் எல்லாம் சொல்றோம். ஆனா கூட பிறந்த சகோதரத்தில் அன்பு கூறலன்னா வேதம் என்ன சொல்லுது? யாரு சொல்லுங்க சத்தமா? அப்படின்னா என்ன? நம்ம பொய் சொல்லுகிறோம் ஆண்டவர்கிட்ட. பொய்யர்களா இருக்கிறோம். பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. அப்போ நாம இயேசுவின் பிள்ளையா அல்லது பிசாசின் பிள்ளையா? நாம் பொய்யர்களா இருந்தால் நாம் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறி கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுவோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே. எல்லாரும் பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. அல்லேலூயா. யாருடைய முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு? சபைக்கு வந்துட்டோன்னா அப்படியே அந்த ஆண்டவருடைய பிரகாசம் ஒவ்வொரு முகத்துல தெரியணுங்க. அதுதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வசனமாக தான் நம்ம சொல்றோம், ஆனா பிரகாசம் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில? அதனால தான் இந்த பாட்டை பாடின. இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. அல்லேலூயா. இந்த பாட்டு மானாதான் நல்லா சிரிக்கிறாங்க. ஆமென். இப்படியே இருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தன் சொந்த சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாததே. பக்கத்தில் இருக்கிற பிரதர் கிட்ட, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கிட்ட என்னால் அன்பு செலுத்த முடியல, நான் தேவனை நான் பார்க்கல, அவரிடத்துல நான் எப்படி அன்பு கூறுறேன்னு நான் சொல்ல முடியும்? அப்படி நான் சொன்னேன்னா நான் பொய்யன்னு வேதம் சொல்லுது. ஆமென். நம்மை நேசிப்பது போல நாம் பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜனமே, நீங்க வேதத்தில் 4 சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான் எல்லாம் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது, அவர் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்தார், அவருக்கு உதவினார், எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் அந்த புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் அநேக ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருக்கம் என்றால் என்ன? மனதுருக்கம் என்பது உன்னுடைய வலி என்னுடைய இருதயத்தில். ஆமென். உன்னுடைய வலி, அதாவது ஆண்டவர் அதை பார்க்குறாரு. நாயினூறு விதவை அந்த ஒரே மகன் பாடையில் சுமந்து கொண்டு போகிறாங்க, இறந்துட்டாங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகுறாரு. அப்போ என்ன வலி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு? அந்த அம்மாவுடைய வலி அவர் உணர்றாரு. அதுதான் மனதுருக்கம். இன்றைக்கு நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்கிறதா தேவனுடைய ஜனமே? ஏன்னா அந்த அம்மா தான் ஒரே பையன், அவன் தான் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான்னு நினச்சான், அவனும் போயிட்டான். அவன் தான் கொல்லி வைப்பான், அவன் தான் எல்லாம் அடக்கமெல்லாம் பண்ணுவான். அந்த அம்மாவை நினச்சான், அந்த அம்மாவுக்கு முன்னாடி இவன் போயிட்டான். அப்போ அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் அந்த வேதனை மனதுருகினார். உடனே பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். மனதுருக்கம்னா அதுக்கு அர்த்தம் நான் சொல்ல வரேன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். சொந்த சகோதரன், உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் அன்பு செலுத்துறீங்க. தேவனுடைய ஜனமே, பக்கத்து வீட்டில் இன்னைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா சபை முடிஞ்சு போய் அவங்கக்கிட்ட பேசுங்க, ஒப்புரவாகுங்க. 2வது வாரத்தில் திருவிருந்து எடுக்கிறீங்க. உண்மையாக நாம் திருவிருந்து மனசாட்சியோடு நாம் எடுக்கிறோமா? தேவனுக்கு பயந்து நாம் இருக்கிறோமா? இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவனுக்கு. அப்போ நம்ம அபாத்திரமான என்ன? அபாத்திரம் என்பது இதுவும் அடங்கும். சொந்த சகோதரத்தில் காட்டாத, வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். சொந்த சகோதரத்தில் காட்டாத அன்பு தேவனிடத்தில் எப்படி காட்ட? அடுத்த வசனம் பாருங்க. கண்ணாடி எடுத்து வச்சேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். 21
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை யாராலே பெற்றிருக்கிறோம்? இயேசுவாலே பெற்றிருக்கிறோம், தேவனாலே பெற்று. ஏனென்றால் அவர் அன்பாகவே இருந்தார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி ஜனங்களிடத்தில் அன்பா இருந்தாரோ அவருடைய பிள்ளைகளை நாமும் அன்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, இல்லைம்மா வேண்டாம் இருக்கு, அதுக்கு தெரியுமா? நன்றி. அன்பாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்படி நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் நம்மை நாம் வெறுக்கணுங்க. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. வாசிங்க, லூக்கா 9:23. ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனை வெறுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். நமக்கு இது தேவையா? ஆண்டவருக்கு இது பிரியமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றும் எனக்கு தகுதியாக இராதுன்னு பவுல் சொல்கிறாரு. அதே பவுல் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்றாரு. என்ன அழகாக எழுதுறாருங்க. நீங்கள் பவுலின் நிருபங்கள் வீட்டில் அதிகமாக படிங்க, உங்கள் வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். பவுலின் நிருபங்கள் அவ்வளோ சத்தியமும் உண்மையுமானவைகளாக இருக்கிறது, அவ்வளோ எளிதாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நம்மை நாம் வெறுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே, அவர் எல்லாரையும் நோக்கி என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். நம்மளை வெறுக்கணும், வெறுக்கணும். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, ஓய்வு நாள். ஆனால் ஓய்வு நாளை நான் விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு வெகுமதியோ இல்லை ஏதோ பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓய்வு நாளை நான் மிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நான் போவேன் என்றால் அப்போ நான் என்னை வெறுக்கலை. ஆண்டவரிடத்தில் அன்பு இருந்ததுன்னா நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நான் ஒன்றும் இல்லை. இயேசுவானவர் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 6 தொடர்ந்து அவர் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரிந்த வரை கீழ்ப்பழிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்தில் சொல்லப்படும். வெறுத்தார் அவர் தன்னை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணின்னு இருக்கோம்? நம்முடைய தேவைகள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம், நம்ம தேவையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம், எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டு இடத்துல வரோம். அப்படி அல்ல. முதலாவதாக நாம் தேவனை நாம் தேட வேண்டும், மற்றொருடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். தேவனுடைய ஜனமே, மற்றொருடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அங்கே ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். முதலாவதாக நாம் சுயத்தை வெறுக்கணும். நம்மை நாமே வெறுத்தாதான் நம்ம ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க என்ற புறஜாதிகள் எப்படி நம்மளால சொல்ல முடியும்? வழியில் ஏதோ ஒரு விபத்து நடக்குது, நாம் போய் உதவி பண்ணுறோம். ஆனால் என் வாழ்க்கையில் இது நிறைய முறை நடந்திருக்கு. அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க தேவையானதை கவனிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்குறாங்க. உண்மைங்க அது? கிறிஸ்டினான்னு கேட்க, ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அந்த மனது இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. கிறிஸ்டினான்னு கேட்டாங்க என்ன, நான் ஆமாங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு வாங்க. நீங்கள் அந்த மாதிரி உதவி செஞ்சு பாருங்கள், உங்கள் சாட்சி அங்கே வெளிப்படும். எனக்கு என்ன வந்தது, எப்படின்னா வந்தது. அதுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன். நமக்கு நன்றாகவே தெரியும் அது வசனம். அதாவது கள்ளர் கையில் ஒருத்தன் அகப்படுறான், சமாரியன் வருவான், லேவியன் வருவான், சமாரியன் கடைசியாக வரான் இல்லைங்களா? அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல எனக்கு, அது நான் நோட் பண்ணலை, திடீர்னு ஞாபகம் வருது. சரி சரி, நான் அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னம்மா? வாசிங்க. லூக்கா 10. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை 30 வாசிங்கம்மா. 30
இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் வரான், அதுக்கப்புறம் லேவியன் வரான், ஆனா சமாரியன் வரான். பாருங்க என்ன செய்யறான், 33 இருந்து படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நிறுத்துங்கம்மா. அவனை கண்டு மனதுருகினாரு. ஃபர்ஸ்ட் ஆசாரியனா பாஸ்டர் வர்றார். அவன் ஒருத்தன் கள்ளர் கையில் அகப்பட்டிருக்கான், குற்றுயிரும் கொலையுருமா இருக்கான், உயிருக்கு துடிச்சுன்னு இருக்கான், ரத்தம் போயின்னு இருக்கு. அந்த இடத்துல ஆசாரியன் வராரு. ஐயோ சர்ச்சு நடத்தணுமே, சர்ச்சு திறக்கணுமேன்னு சொல்லிட்டு, சர்ச்சு முக்கியம், அதை விட ஒரு உயிர் நமக்கு தேவையில்லையா? என்னங்கய்யா நீங்கள் சர்ச்சுக்கும் சீக்கிரம் வரணுன்றீங்க, வழியில் அடிப்பட்டா கூட பார்க்கணுன்றீங்க, எப்படி செய்யுது அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க எப்படி நடந்துக்கிறாருன்ட்டு. ஆசாரியன் வருகிறார், என்ன செய்கிறாரு, அப்படியே போயிட்டாரு. அடுத்தது லேவியன் வரான். லேவியன் யாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அவனும் என்ன செய்யறாரு, விலகி போயிறான். ஆனால் சமாரியன் வரான். ஆனால் சமாரியருக்கும் யூதர்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. யூதர்கள் சமாரியரோட கலக்க மாட்டாங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட கூட ஆண்டவர் பேசும்போது, நீ யூதனா இருக்கையில் நான் சமாரியானா இருக்கேன், நீர் எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாம் என்று அந்த ஸ்திரீ கேட்கிறாள். ஏனென்றால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, அவங்களோட பேச மாட்டாங்க, ஒரு தீட்டுன்னு நினைக்கிறவங்க, அவங்க நம்மளோட சேரக்கூடாதுன்ட்டு. ஆனால் உதவி செய்கிறது யார் இந்த இடத்துல, சமாரியன் உதவி செய்கிறார். மனதுருக்குறா, ஐயோ பாவம். ஆனால் அவரும் வியாபாரத்துக்கு போகிறாரு. ஐயோ என் வியாபாரத்தை நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போது சாயறதுக்குள்ளே நான் ஊருக்கு போகணுமேன்ட்டு அவர் நினச்சிருந்தா அவனும் அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் சமாரியன் என்ன செய்கிறாரு, மனதுருக்கு என்ன செய்கிறாரு, வாசிக்குமா தொடர்ந்து. கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலோ இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். பாருங்க அந்த மனதுருக்கம் எப்படி செயல்படுது பாருங்க. பார்க்குறாப்புல தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கிட்டு ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விடுறாரு. அங்கே சத்திரக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன சொல்கிறாரு, நீ இவனை விசாரித்துக்கொள்பா, இவனுக்கு என்ன தேவையோ பார்த்துக்கோன்னு சொல்லி கையில் பணமும் கொடுத்துட்டு நான் ஒரு காரியமாக போயிட்டு நான் திரும்பி வரேன், ஏதாகிலும் அதிகமாக செலவாச்சுன்னா நான் அதை நான் கொடுக்குறேன், ஆனால் இவனை நீ கவனிக்காமல் விட்டுடாத, அவனை நல்லா பார்த்துக்கோ. அந்த மனதுருக்கம் பாருங்கள் சமாரியர்களுக்கு. தேவனுடைய ஜனமே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆசாரியனுடைய மத வைராக்கியம் நமக்கு இருக்கலாம், லேவியனுடைய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கலாம், சமாரியனுடைய மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. சமாரியனுடைய மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, உன்னை கண்டாரே. பாடுங்க. நம்மளை கண்ட தேவன் கண்டாரே, அணைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களே நான் இது போலதான் குற்றுயிராக கொலையுயிராக நாம் கிடந்தோம். இயேசு அந்த வழியாக வந்தார், நம்மை தொட்டார். தேவனுடைய ஜனமே, இதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குற்றுயிருமாய் கொலையுயிருமாய் கிடந்தோம், நீங்களும் நானும் பிழைப்போமா? ஒரு கேள்விக்குறியோடு நாம் இருந்தோம். தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் பிழைக்க வைத்தார். கரங்களை தட்டினார். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு. இது 2வது இணையான கட்டளை. அதற்கு நீ முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவேன்னா நீ மற்ற இடத்திலும் கூட நீ அன்பு கூறுவேங்க.
சொந்த சகோதரத்தில் நீ அன்பு கூறுவ. நீ தேவனிடத்திலே நீ அன்பு கூறவில்லை என்றால் நீ சொந்த சகோதரத்தில் நீ எப்படி நீ அன்பு கூறுவ? அதுதான் இணையான கட்டளை. ஆண்டவர் பாருங்க எப்படி அதை மேட்ச் பண்றாரு, ஈக்குவல் ஆக்குறாரு பாருங்க. தேவனுடைய ஜனமே, ஆசாரியனுடைய மத வைராக்கியம், லேவியனுடைய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கலாம், நல்லதுதான். ஆனால் சமாரியனுடைய மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? அது நமக்கு வேண்டும். அந்த மனதுருக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த மாதம் என்ன மாதம்? கிறிஸ்துமஸ் மாதம். கிறிஸ்துமஸ் வந்தா எல்லா வீட்லேயும் தடபுடலாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ்க்கு கிராமத்துக்கு போயிடுவோம் நாங்கள். அங்கே ஜனங்களுக்கு அங்கே ஆடி பாடி ஆண்டவரை சொல்லுவோம், நல்லது. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற பலகாரங்கள், பிரியாணிகள் பக்கத்து வீட்டில் கொடுக்குறீங்க. பக்கத்து வீட்டிலும் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள உங்கள் இப்படி பரிமாற்றப்படுவதை விட இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க அன்னைக்கு. ஆமே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களை நீங்கள் கொடுத்து பாருங்க. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுறது. தேவனுடைய ஜனமே, அன்பு வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும்? நம்மிடத்தில் எப்படி வெளிப்பட வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு தியாகத்தோடு பழக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தியாகத்துடன் நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, தியாகத்துடன் நாம் கொடுக்க வேண்டும். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலிகள் அல்ல, நீ என்னதான் பலி செலுத்து. சோத்திர பலி நல்லது, சோத்திர பலி செலுத்தணும் இல்லைன்னு, ஆனால் அதை பார்க்கலாம் தேவனுடைய இரக்கம். நல்லா ஊந்து ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பான். ஆனால் அவங்கக்கிட்ட மனதுருக்கமே இருக்காது, அவங்கக்கிட்ட அன்பே இருக்காது. சர்ச்சில் வந்தோடனே எல்லார்ட்ட சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர் அப்படி இப்படின்னு பேசுவான். ஆனால் வெளியே போன உடனே அப்படியே மாறிடும். அங்கே வேத வசனம் என்ன சொல்கிறது? பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஓசியா சொல்றார் தேவனுடைய ஜனமே. நீதிமொழிகள் 14:21 நாம் வாசிக்க கேட்போம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். நம்மை சுற்றி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இல்லாதவர்கள், தரித்திரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் வறுமையிலே. நம்மளால முடிஞ்சது நாம் உதவி. அந்த நாளிலே பண்டிகை நாள், கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருக்கிற நாள், நாம் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும் பவுல் சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு விசேஷித்த நாளில் நாம் நீங்கள் பாருங்கள், இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள், அவங்களுடைய உள்ளம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதன் மூலமாக தேவனை அவர்கள் உங்கள் மூலமாக என்ன செய்வார்கள்? தேவனை அவர்கள் காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆனால் வசனம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. ஏழை எப்போ சிரிப்பானா? அவனுக்கு எல்லாமே தேவையான இருக்கும்போது அவன் சிரிப்பான். அப்போ அவன் சிரிப்பில் இறைவனை பார்க்க முடியும். ஓ, இறைவனை ஆசீர்வதிச்சிருக்காருன்ட்டு. ஆனால் நீ ஏழைக்கு இறங்கிப்பார், அவனுக்கு கொடுத்து உதவி பண்ணிப்பார். அவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? கர்த்தர் யாருக்கும் கடன்காரராக இருக்க மாட்டார். நீ ஏழைக்கு இறங்கி கடன் கொடுத்தனா, ஏழைக்கு இறங்கி நீ உதவி செஞ்சனா, கர்த்தர் உனக்கு 2 மடங்காக அல்ல, பல மடங்காக உனக்கு திருப்பி கொடுத்துடுவார். ஏன்னா அவர் யாருக்கும் அவர் கடன்காரனாக இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்து பாருங்க. நம்முடைய கரங்களை தாராளமாக விரிக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, கொடுத்து மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். கொடுத்து நமக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். தியாகத்துடன் கொடுக்க பழக வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16. யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாய் ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இங்க பாருங்க வசனம்.
ஒருவன் குளிரில் நடுங்கின்னு இருக்கான். இது வந்து என்ன காலமாக இருக்குது? குளிர்காலமாக இருக்குது. அவன் குளிரில் நடுங்கின்னு இருக்கான். நடுங்கின்னு நீ போய் குளிர்காய். அவன் எப்படி குளிர்காய்வான்? ஒன்று அவனுக்கு நீ ஒரு பெட்ஷீட்டை வாங்கி கொடு, இல்லை உன் வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்டை கொடு. சும்மா வாய் வார்த்தையா போய் குளிர்காய்னாக்கா அவன் எப்படி குளிர்காய்? போய் பசியாத்துக்கோன்னு சொன்னால் உன் வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்து கொடு, இல்லை உன் பேக்கெட்டில் இருக்கிறது கொடு. அப்போ தானே அவனால் பசியாற்ற முடியும், அப்போ தானே அவன் வந்து குளிர்காய முடியும். எதுவுமே நம்ம செய்யாமல் சும்மா வாயிலேயே நம்ம சொல்லி நின்றா அப்போ என்னவா இருக்குது? ஒன்றுமே இல்லை. அங்கே தான் வசனம் சொல்லுது, சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் நீ சொல்லி என்ன பிரயோஜனம்ன்றார யாக்கோபு. நீ சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்து பாரு இல்லாதவங்களுக்கு. தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறு, பிறனிடத்தில். அப்போதான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படலை நம்ம மூலமா? நாம முதல்ல மற்றவர்களுக்கு மேலே அன்பா இல்லை, சொந்த குடும்பத்தில் அன்பா இல்லை, ஒருத்தர் ஏதோ விரோதிங்க பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துன்னு, சொந்த வீட்டுக்குள்ளே விரோதிங்களை பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துன்னு இருக்கோம். தேவனுடைய ஜனமே, தியாகத்துடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். தியாகத்துடன் நாம் கொள்ள வேண்டும். தேவன் அதை தான் நம்ம இடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். முதலாவதாக நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்றால் சுயத்தை நாம் இருக்க வேண்டும், நம்மை நாமே வெறுக்க வேண்டும். இரண்டாவதாக மனதுருக்கம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தியாகத்துடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டுங்க. அங்கே மனதுருக்கம் பாருங்க. ஆசாரியன் போயிட்டான், லேவியனும் போயிட்டான், சமாரியன் வந்தாங்க. சமாரியன் தான் உதவி செய்தான். இன்னைக்கு நம்ம உதவி செய்கிறவர்களா இருக்கிறோமா? அப்போஸ்தலர் 10:36 அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமைகளிலிருந்து, நோயிலிருந்து யாவரையும் விடுதலை பண்ணி அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசுவானவர் நன்மை செய்கிறவர். நம்மளால் நன்மை செய்ய முடியலையே, நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில், இல்லை ஒருவேளை உங்களால் முடிந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. தன் சொந்த சகோதரத்தில் காட்டாத அன்பு, காணாத தேவனிடத்தில் அன்பு நீ எப்படி காட்டுவேன் என்று வேதம் கேட்குது, நம்மளை கேள்வி கேட்குது. தேவனுடைய ஜனமே, அதே யாக்கோபு 1:27 வாசிச்சு பாருங்க. 1:27, யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகள் என்ன? அப்பா அம்மா, அதாவது ஆதரவற்ற பிள்ளை, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி, அன்பு, உண்மையான பக்தி எதிலே? நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நாம் சரியாக ஒழுங்கும் கிரமமாக நாம் இருக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் நாம் தேவன் எப்படி எல்லாவற்றையும் சரியாக செய்தார், அதுபோல தான் அவரிடம் நாம் எல்லாவற்றையும். இங்கே திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படும் உபத்திரத்திலே அவர்களை விசாரியுங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. நாங்கள்லாம் வாலிப காலத்தில் இருக்கும்போது ஒரு 20-22 பேர் இருப்போம். மாதத்தில் சனிக்கிழமை வந்ததுன்னா திருசூலம் மலை, ஏர்போர்ட் பக்கத்தில் திருசூலம் ரயில் மலை மேலே ஏறுவோம். அந்த இடத்துல போய்ட்டு ஜெபம் பண்ணுவோம். இப்போ எல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வாலிபம் மலை மேலே ஒரு பெட்ஷீட்டோ இல்லை துணியோ எடுத்துன்னு போட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஒரு அனுபவம் எங்களுக்கு. நல்லா ஆண்டவர் ஒவ்வொருத்தங்க மேலே பரிசுத்த ஆவியான அந்த மலை மீது அப்படியே எப்படி அன்று யாக்கோபு, யோவான், பேதுரு போகும்போது இயேசுவானவர் மறுரூப மலைக்கு போய் மறுரூபமானாரோ அது போல ஒரு அனுபவம். நீங்கள் மத்திய 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மறுரூபமானது அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், மலை மேலே ஜெபம் பண்ணும்போது. இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். தேவனுடைய ஜனமே, வெளியே நம்ம வீட்டுக்குள்ளே முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக நாம் ஜெபிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே ஜெபம் இல்லை என்றால் நாம் வெளியே ஜெபிப்பது மிகவும் வேதனையான காரியம். நாம் சபைக்குள்ளே வேஷம் போட வேண்டாம். மாய்மாலக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. மாய்மாலக்காரர்கள் என்றால் நடிக்கிறவனே என்று அர்த்தம். நான் மறுபடியுமாக சொல்லுகிறேன்,
முதலாவதாக நாம் தேவனுடைய ஆலயத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும். நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேரூன்றி இருக்க வேண்டும். வேரூன்றி இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? நம்ம யாராலும் அசைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வரினோம், பெரும் காற்று வீசினோம், அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்போதுமே நம்ம கைவிடாத தேவனுங்க. ஏனென்றால் நான் யாருடைய கரத்தை பிடித்திருந்தேன்? என் அப்பாவின் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். ஆகவே அவர் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் நான் முழு மனதோடு நான் அவரை தேடுகிறேன். முழு மனதோடு நான் அவரை துதிக்கிறேன். முழு இருதயத்தையே நான் அவருக்கு நான் தந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் என்னிடத்தில் இருக்கிறபடியினாலே, இயேசுவானவர் என்னிடத்தில் வாசமாக இருக்கிறபடியினாலே, அவருடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே நான் மற்றவரிடத்திலே நான் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, உங்கள் அருகாமையில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இல்லை, நீங்கள் படிக்கிற கல்லூரிகளிலும் சரி, பள்ளிக்கூடங்களும் சரி, உங்களுடைய சகவாசம் எப்படி இருக்கிறீர்கள்? அன்போடு நடந்து கொள்கிறீர்களா? அவர்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் 2 கன்னத்தில் அறைகிறீர்களா? நான் உன்னை விடமாட்டேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்லை. நீங்க இறங்கி போங்க. ஆண்டவர் பாருங்க, சிலுவை காட்சிக்கு முன்னாடி எடுத்துன்னு வாங்க. காரி துப்புறாங்க, இழிவா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நீர் தேவனுடைய குமாரனால் கீழே இறங்க, முன்னே நீயே ரட்சித்துக் கொள்ள, என்னென்னவோ வார்த்தைகள் அம்புகளாக அவருடைய உள்ளத்தில் போய் தைக்கிறது. அவர் கொஞ்சம் கூட கோவப்படலை. தேவனுடைய குமாரன் அவர் நினைத்திருந்தால் பிதாவே இவர்களை அழித்து போடும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே சொன்னது என்ன? பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்னதென்று அவங்களுக்கு தெரியல என்ன செய்யறோம். அது போல தாங்க ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்யணும். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை நன்றாக அறிஞ்சிருக்கிறோம் என்றால் அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்காக மன்னிக்க முடியும். அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? மனதுருக முடியும். தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32 முதல் நாம் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:32. வாசிங்கம்மா. அப்பொழுது அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இங்க நமக்கு நன்றாக தெரியும், நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் ஆடுகளை பிரிப்பாரா. நாம எந்த ஆடா இருக்கிறோம்? செம்மறி ஆடா இருக்கோமா இல்லை வெள்ளை ஆடா இருக்கோமா? ஏன் அந்த வெள்ளாடு செம்மறி ஆடு அங்கே குறிப்பிட்டிருக்குது? நீங்க பாருங்க, வெள்ளாடுகள்லாம் குணாதிசயங்கள்லாம் பாருங்க. ஒரு வெள்ளாடு அப்படியே போயின்னு இருக்குமானா, இப்போ அங்கே ஒரு பள்ளம் இருக்கும் என்றால் அந்த பள்ளத்தில் அந்த வெள்ளாடு கருப்பாடோ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆடு என்ன செய்யுமா? அது அப்படியே தாண்டி போயிடுமா. அதாவது அது மேலே அன்பு செலுத்தாதுமா. அந்த மாதிரி வெள்ளாடுகளாக இருக்காது. அதே மாதிரி செம்மறி ஆடு பாருங்கள், அதே இடத்துல அந்த பள்ளம் இருக்கும் என்றால் அந்த பள்ளத்தில் ஒரு எல்லா ஆடுகளும் அந்த பள்ளத்தில் விழுமா. ஏன்னா அது அப்படி இருக்குமா. அதனால தான் அங்கே ஆடுகள் அங்கே பிரிக்கிறாங்க, வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் வலது பக்கத்தில் எந்த ஆடு இருக்கு? வலது பக்கத்தில் எந்த ஆடு இருக்கு? செம்மறி ஆடுகளை வலது பக்கமா? செம்மறி ஆடுகளை பார்த்து வாருங்கள்,
என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதாங்க முக்கியமானது. நல்ல கவனமா கேளுங்க. வாசிக்கிற போது பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வந்து ஆதரவற்றவா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன், என்னை அன்போடு விசாரிச்சிங்க. அங்கே என்னென்னவோ சொல்லணும். அப்போ அவங்க கேட்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ ஆண்டவர் இப்படியெல்லாம் இருந்தீங்க, எப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க, எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க அப்படி கேட்கும்போது, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் சுகவீனமாக இருக்காங்க. எனக்கு தெரியும், அப்போவே ஆண்டவரே அவங்களுக்கு நல்லா அடி கொடுத்தாருப்பா. யாரே சொல்கிறது? நம்ம கிறிஸ்தவ ஜனங்க தான். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். அவங்கள போய் அட்மிட் ஆகணும்னு நான் ஜெபம் பண்ண, அவங்க போய் அட்மிட் ஆகிட்டாங்க. வாயா அது என்னை குறித்து என்னென்ன பேசுனாங்க அவங்க. இது வாங்க கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. அங்கே என்ன சொல்கிறது? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாதவன வஸ்திரத்தை கொடுத்தீங்க. ஆண்டவர் எப்போன்னு கேட்கும்போது, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்கள். அதே பாருங்கள், வெள்ளாடுகளை பார்த்து ஆண்டவரே அவங்களெல்லாம் என்ன பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீங்க, அதோடைய சம்பவம் நமக்கு நன்றாக தெரிஞ்சு. என்னோட ஜனமே, அந்நியராக என இருந்தேன். அங்கே 45 வாசிங்கம்மா, 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். பாருங்க, அங்க நம்ம எந்த பக்கத்துல நிற்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குறோம். நீங்க இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்திருக்கோ அதை நாம் இயேசுவுக்கு தான் நாம் செய்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடனுக்குறான். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் தரித்திரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா துணி நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த துணி இல்லாமல் எத்தனை வீடுங்க இருக்கும். அந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்கலாமே, ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கும் சாமான்காரங்களுக்கும் போட்டு வாங்கிக்கிறாங்க நம்ம ஜனங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த துணி இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஜனங்க. நீங்கள் அந்த துணி, என்னோட துணியெல்லாம் அப்படி தான் நான் கொடுத்தது உண்டு. பெருமையாக சொல்ல நினைக்காதீங்க. நான் எப்போ என்னோடய துணியை நான் கொடுக்க ஆரம்பித்தேனோ, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், 4 இடத்துல டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே 4 இடத்துல புது துணி எனக்கு கொடுத்துடுவார். காசு கொடுத்து ₹1 நான் செலவு பண்ண மாட்டேன். ஏனென்றால் என் வீட்டில் இருக்குது, அது எனக்கு இறுக்கமாக ஆயிடுச்சு. சரி, அதையே நம்ம மனைவியோட நான் சொல்லுவேன், இதை வந்து நம்ம வந்து இல்லாத கொடுத்துடலான்ட்டு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் வந்து வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள் தான், எனக்கு அதிகமாக சைக்கிள் மெரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தூரம் வேணாலும் நான் சைக்கிளில் போவேன். அப்போ கொரோனா டைமில் வந்து சைக்கிளில் மெரிச்சின்னு அம்பத்தூரில் வேலை பார்த்துருந்தேன். இங்கேருந்து அம்பத்தூர்லேயே போயிட்டு திரும்பி பஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் லாக்டவுனு, பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு முறை நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போகல. அன்றைக்கி நான் நல்லா தூங்கினிருந்தேன். அப்போ கொரோனா வந்து முடிகிற அந்த சீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது வருது. காலைல ஏஞ்சி பார்க்குறேன், என் சைக்கிளை காணோம். ஹல்லேலூயா. இந்த ரோட்டில் குப்பைக்கார வண்டி வருவாங்க தெரியுமா, அவனுக்கு டயர் இல்லையா, அவன் டயர் பஞ்சர் ஆகி சொல்லிட்டு என் ஒய்ஃப் என்ன பண்ணால் என் சைக்கிளை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு சைக்கிளில் என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மான்னு நான் கேட்டேன். உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த 2வது நாளே ஆண்டவர் எனக்கு வண்டி வாங்க உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. நாம் எதையாவது ஒன்று இழக்கிறோன்னா அது ஒரு பெரிய ஐயோ நஷ்டமாயிடுமோ நம்மளால் இல்லை. நாம் இழந்தாதான் நமக்கு ஒன்று வந்து புதுசாக வந்து கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இழந்தவர் எவரும் அழிந்ததில்லை, இழந்திட எதுவும் இல்லை என்றார். இழந்தவர் எவரும் அழிந்ததில்லை, இழந்திட எதுவும் இல்லை என்றார். இருப்பது ஒன்றது அவர் நாமம், இருப்பது ஒன்றது அவர் நாமம். என்றென்றும் இயேசு எல்லாம் தருவார். தாங்கள் தேடுவதெல்லாம் சிலுவை
உரைப்பதெல்லாம் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து, சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற என்ற கட்டளையை நாம கைப்பற்றி நடப்போம் என்றால் நாம சும்மா இருக்க மாட்டோங்க. கிராம கிராமமா ஓடுவோம், சிலுவையை நாம தேடுவோம். பவுல் என்ன சொல்றார் அந்த இடத்துல? சிலுவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்றாரு. மனதில்லை என்றாரு. சிலுவை நீங்க தெரிஞ்சுக்குங்க. பவுல் எப்பேற்பட்ட ஊழியக்காரர் நம்ம நன்றாக தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மனுஷன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பீர்கள் என்றால் பவுலினுடைய சரித்திரம் அதில் ஆரம்பிக்கிறது. அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். தமஸ்கு என்ற ஊரில் நடக்கும்போது அங்கே வானத்திலிருந்து ஒரு மின்னல் தோணுது. அதில் வந்து அவன் குருடனா மாறுகிறான். குருடனா மாறும்போது அங்கே ஒரு சத்தம் வருது, நீர் யார் என்று கேட்கிறார். அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் ஊழியக்காரர் உடனே மாறலை. 3.5 வருஷம் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரோடு. அதுக்கப்புறம் ஊழியக்காராக மாறிட்டார். அங்கே தான் பவுல் வந்து 1 கொரிந்தியருக்கு அந்த ராப்போஜனத்தை வந்து தேவ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது அப்படின்னு அங்கே ஆரம்பிப்பார் பாருங்க. உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நமக்கு எழுதினாருங்க அவர் பவுல். அவர் 3.5 வருஷம் பேதுருவை காட்டிலும் ஆண்டவரோட கூட இருந்த சீசர்களை காட்டிலும் பவுல் அதிகமான நிருபங்களை எழுதினார். என்ன மனுஷன்! அவர் எல்லாவற்றிலுமே சரியாக இருந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் யாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நாம் யாரும் எழுந்து நிற்போம்? உன் முழு இருதயத்தோடு சொல்ல வேண்டியது பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில், ஒவ்வொரு வாரமும் உங்களிடத்திலே போதகர் மூலமாக, பிரசங்கியார் மூலமாக நீங்கள் எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார். ஆசீர்வாதம் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் அதை அடைய வழி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறு. அதற்கு இணையான கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு என்று. நாம் அன்பு கூறுகிறோமா? உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்களா? உங்க தோழிங்க கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்களா? உங்க நண்பர்கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்க? உங்க குடும்பத்துக்கிட்ட நீங்க உங்க குடும்பத்து உள்ள சகோதரத்துல அன்பா இருக்கீங்களா? உங்கள் சபையின் நடுவே நீங்கள் அன்பா இருக்கிறீர்களா? அப்படி நான் அன்பா இருப்பேன் என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் என் ஏதோ, எல்லாம் ஏதோ, 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 எல்லாம் ஏதோ, ஏதோ, ஏதோ. எனக்கென்று எதுவும் இல்லை. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, இனி என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எல்லாமே நீர்தான். இனி நான் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார். உலகத்தின் அதிபதி யார்? பிசாசானவன். இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவனிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றாரு. ஆமென். பிசாசின் குணங்கள், பிசாசின் காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தைரியமா சொல்லுகிறார், அவனிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம ஆண்டவர் போல சொல்ல முடியுமா? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தின் காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று. உண்மையா அந்த பாடலை பாடுவோமா? எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பூமி சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்பூமி சொந்தம் இல்லை. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.
பரிசுத்தந்தான் என் மூச்சு பரலோகத்தான் தானே பரிசுத்தந்தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிய போகிறது, நான் இனி உம்முடைய வேதத்தை எழுந்து நான் உண்மையாய் நான் உமக்கு நான் நடப்பேன் என்று. அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்கள். இனி இந்த பூமி எனக்கு சொந்தமில்லை, பரலோகம்தான் என் சொந்தம். ஓ ரீபாலரவரவா, ஓ ரீபா கதரிகரிக்கரலவலவா, யாக்சிரல பூதலவர்க்கரவர்க்கரலவா. ஓ தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு நாளில் இந்த நாளில் அவர் பேசுகிறார். என் சுவிசேஷத்தை நீ எப்போது அறிவிப்பாய்? எந்த மட்டும் நீ இரண்டு நினைவுகளால் குந்தி 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 நடந்து கொண்டிருப்பாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த கொஞ்சம் திரும்பி பாருங்க. 2025ஆம் ஆண்டு ஜனவரி தொடங்கி இந்த நாள் வரை தேவன் நம்ம நடத்தினாரு. அவருடைய கிருபை 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 தாங்க எல்லாம். கிருபை மனதுருக்கினார், நம் மீது மனதுருக்கமா இருக்கிறார். இன்னும் காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் மிகவும் மோசமாய் இருக்கிறது. வருகிற காலங்கள் கொடிதா இருக்கிறது. வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் என்று நாம் அறியோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் சரியாக இருந்தோம் என்றால், இந்த உலகத்தின் அதிபதி நம்மிடத்தில் வரும்போது அவன் தோற்று போவான், அவன் ஏமாந்து போவான். ஏனென்றால் அவனுடைய காரியங்கள் நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கடைசி ஜெபத்தை பாஸ்டர் ஜாக்சன் ராஜர் எடுப்பாங்க. முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஜாக்சன்